பண்டைய எகிப்தின் புகழ்பெற்ற ராணியாக விளங்கியவர் கிளியோபாட்ரா. எகிப்தின் டோலமிக் ராஜ்யத்தின் கடைசி ஆட்சியாளரான கிளியோபாட்ரா இருந்தார். வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மிகப்பெரிய தாக்கத்தை இவர் ஏற்படுத்தியுள்ளார். கிளியோபாட்ரா எகிப்து, கிரேக்கம் மற்றும் லத்தீன் உட்பட பல மொழிகளில் சரளமாக பேசுவதிலும் எழுதுவதிலும் திறமை வாய்ந்தவராக இருந்தார். கிளியோபாட்ரா பண்டைய வரலாற்றின் மிகவும் பிரபலமான நபர்களில் ஒருவர். அவரது அழகு, புத்திசாலித்தனம் மற்றும் அரசியல் வலிமை ஆகியவற்றால் அவர் பெரிதும் அறியப்படுகிறார். கிளியோபாட்ரா தனது அரசியல் புத்திசாலித்தனத்திற்கு அப்பாற்பட்ட பல்வேறு திறன்களைக் கொண்டிருந்தார். அவர் வசீகரிக்கும் தோற்றத்தையும் மற்றும் பிறரை வற்புறுத்தும் குணத்தையும் கொண்டிருந்தார். கூட்டாளிகளை வெல்வதற்கும் சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக கையாளுவதற்கும் அடிக்கடி தன் கவர்ச்சியை பயன்படுத்தினார். கிளியோபாட்ராவின் மரணம் மர்மம் மற்றும் புராணங்களில் மறைக்கப்பட்டுள்ளது. வரலாற்றுக் கணக்குகளின்படி அவரது காதலரான மார்க் ஆண்டனி ஆக்டியம் போரில் ஆக்டேவியனால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு கிளியோபாட்ரா பிடிப்பு மற்றும் அவமானத்திற்கு அஞ்சி அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஒரு விஷப்பாம்பு அவரை கடிக்க அனுமதித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் சில அறிஞர்கள் விஷம் போன்ற மாற்றுக் கோட்பாடுகளை பரிந்துரைக்கின்றனர். அவரது மரணத்தின் சரியான சூழ்நிலைகள் புதிராகவே உள்ளது. வரலாற்றில் கிளியோபாட்ராவின் மரணத்தைப் பற்றிய தகவல்கள் எதுவும் தெளிவானவையாக இல்லை. பண்டைய நாகரிகம் என்பதால் அவர் அழகைத் தவிர மற்ற திறமைகள் பலரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது மறைக்கப்பட்ட விஷயமாகவே இருந்திருக்கிறது.